அதோ உன் தாய். கரங்களை தட்டி கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எங்கள் மீட்பர் இயேசு அதோ, எங்கள் மீட்பர் இயேசு அதோ. அவர் சிந்தின திரு ரத்தத்தை நினைத்தால் கண்ணில் நிச்சயமாக நீர் வழியும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இன்றைக்கு 3வது திருவார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 25 27 வரைமான வார்த்தை. இயேசு சிலுவையின் அருகே நின்று சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். சகோதரி சொன்னது போல இந்த 1வது திருவார்த்தை ஆண்டவரை செய்த எல்லா அவருடைய பிறப்பு இறப்பு எல்லாமே ஒரு காரணத்தோட மனிதர்களை தேவனோடு இணைப்பதற்காகவே அவர் அதை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் பிறப்புல இருந்து இறப்பு வரை எல்லா காரியங்களையும் செய்தார். இது அவர் இறக்க போகிற அந்த நேரத்திலையும் அவர் பல காரியங்களை அதற்கூடாக மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ 1வது வார்த்தை மன்னிப்பு சார்ந்தது. அவர் சொன்ன காரியம் சத்துருக்களுக்கும் தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கும் மன்னிப்பை அருள்றார். அந்த 1வது திருவார்த்தை கூடாக சகோதரி மன்னிப்பை குறித்து மிகவும் அழகாக எல்லாம் சொல்லிவிட்டார். 2வது வார்த்தை ரட்சிப்பு சார்ந்தது. அதை சகோதரி தயானா அழகாக சொன்னார். மனம் திரும்பிய கள்ளனுக்கு பரதீசின் வாழ்வை அவர் அருளினார். இப்பொழுது 3வது திருவார்த்தை பராமரிப்பு சார்ந்தது. அதாவது ஒரு குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் இது. தாய் மகன், அதாவது தனிமையிலே அப்ப தாய் மிகவும் வேதனையோடு அந்த நிமிஷம் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு அவர் அந்த பராமரிப்பை வழங்குகிறார். இந்த வார்த்தை துயரத்துல இருக்கிற அந்த தாய்க்கு ஒரு ஆறுதலான வார்த்தையாக இருக்கிறது. இயேசுவின் பிறப்பு, கானாவூர் திருமண வீடு, இவை தவிர இயேசுட தாயார் மரியாள எங்கேயுமே நீங்கள் வேதாகமத்துல பிறகு பார்க்க முடியாது. பிறகு கடைசியா அந்த இறுதி கட்டத்துல தான் மரியாள கொண்டு வர்றாங்க. அப்ப வேதாகமத்தில் அவ்வளவா பெருசா குறிப்பிடப்படவில்லை. ஆனா இறக்கும் அந்த நேரத்துல அவள் வேதனையோடு தூரத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசு உலக ரட்சகராக இப்படித்தான் மரிப்பார் என்று சொல்லி ஏற்கனவே மரியாளுக்கு தெரியும். ஏனென்றா பிறக்கிற போதே தேவதூதன் அதை சொல்லிட்டார், அவர் ரட்சகராக இருப்பாருன்னு சொல்லிட்டார். இஸ்ரவேலின் ஆறுதல் வர ஆலயத்துல காத்திருந்த சிமியோன் தீர்க்க தரிசனமா சொல்றார். என்னென்னு சொல்ற, அந்த தாயும் தாப்பனும் நியாய பிரமாண முறைப்படி ஆலயத்துக்கு இயேசுவை கொண்டு வராங்க குழந்தையா. அந்த நேரம் அவர் ஏற்கனவே ஆண்டவர் சொன்னபடி அவர் காத்திருக்கிறார் இயேசுவை பார்க்கறக்கா. அப்ப சொல்ற தீர்க்க தரிசனமாக, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும், அவ்வளவு பெரிய ஒரு வேதனையை நீ தாங்க வேண்டிய ஒரு நேரம் ஒன்று வரும்னு சொல்லி ஏற்கனவே அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் வேதனையோட நின்று கொண்டிருக்கிறார். இப்போ எனக்கு ஒரு கடந்த சாட்டர்டே நினைக்கிறேன், எனக்கு அந்த நண்பர் ஒரு ஆள் பேஷன் பிளே ஒன்று பார்க்குறதுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் அது போயிருந்தது, எனக்கு உண்மையாக இந்த வார்த்தையை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நான் போனது எனக்கு சரியான ஒரு பிரயோசனமாக இருந்தது. அந்த கல்வாரியை ஒரு நிமிஷம் நினைக்கத்தக்கதா அங்கே எல்லாம் அழகாக ஒரு பிலிப்பினோ இனத்தை சேர்ந்தவங்க வடிவாக எல்லாத்தையும் செய்தாங்க. அதாவது இயேசு எப்படி மறிக்கிறாரோ அதை நாங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்த மாதிரி ஒரு காட்சி, எல்லாரும் புரட்சி போயிட்டு இருந்து பார்க்குற மாதிரி ஒரு காட்சியை காட்டினாங்க. அப்போதான் நான் நினைச்சேன், அந்த மரியாதை அந்த சிச்சுவேஷன்ல போயிருந்து நாங்கள் அந்த நிலைமை அன்றைக்கு பார்த்து அந்த தாய் எவ்வளோ வேதனையோடு அங்கே நின்று கொண்டிருப்பாள்ன்றது தெரியும். சும்மா சாதாரணமாக நாங்கள் வார்த்தையில சொல்லி விடலாம், இயேசு கல்வாரியில மறித்தார், எங்களுக்காக மறித்தார், நாங்கள் இப்போ ஹாப்பியா இருக்கோம் மட்டும் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவங்க 2 பேருமே மனிதர்களாக தான் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களோட பிறந்த குழந்தை, மூத்த மகன், பிறந்த குழந்தைய நாங்க நெத்தியில முத்தமிட்டு வளர்த்ததுல முள்முடிய சாவங்கட அடிக்கிறாங்க. அப்படியே கத்துறாரு அவர் அந்த நேரம், அந்த முள்முடிய போடுற நேரத்துல வேதனை தாங்காம கத்துறாரு. நாங்க பிடிச்சி கை பிடிச்சி நடத்தி கொண்டு போறோங்கிற பிஞ்சு கரங்கள்ல கடத்தி கொண்டு போற குழந்தை ஆணி வச்சு அடிக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் அவர் அவ்வளோ வேதனையோட கத்துறாரு. எல்லாம் எங்களுக்காக செய்திருக்கிறாரு. அதை நாங்க
நினைச்சமா இருந்தா ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிலுவையின் அந்த வேதனையை நாங்கள் நினைக்க வேணும். தனிய பெரிய வழி தினத்துல மாத்திரமில்லை, எங்களுக்காக பாடுபட்டு மறிச்சாரு, எங்களோட பாவங்களை மன்னிக்க மறிச்சாரு என்றதை நாங்கள் நினைக்கணும். அவ்வளவு சிலுவையில அதோட எல்லாரும் நல்ல மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தவங்க, இயேசுட உபதேசத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எல்லா நன்மையை பெற்றவங்க அந்த நேரம் நின்று கொண்டு கத்துறாங்க. சிலுவையில அறையும் அறையும் கொண்டு கத்துறாங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த தாய்க்கு பார்க்க. எங்களோட பிள்ளைகளை யாராவது அப்படி சொல்லிட்டா எங்களுக்கு எவ்வளவு கோபம் வேறு. எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு இப்படி செய்யறாங்களே என்று வாரால அடிக்கிறாங்க, காரி உமிழ்றாங்க அவருக்கு மேல. சிலுவையில அறையும் மறைமண்டு கத்துறாங்க. நன்மையை பெற்று அவருக்கு பின்னால போய் கொண்டிருந்தவங்க இப்ப மாறி கழிச்சு கொண்டு நிற்கிறாங்க. அப்ப எவ்வளவு தாய் அந்த வேதனையோட நின்றுருப்பாங்க. அந்த தாயோட வேதனையே அந்த இடத்துல யாருமே காணல. ஆனா இயேசு மாத்திரம் அதை கண்டார். அதுக்காக அந்த நேரத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சிலுவையில அவர் முதலாவது பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றக்காகத்தான் அவர் அந்த சிலுவையில போய் நிற்கிறார். அது அடுத்து அவர் செய்கிறார், தாயோட விருப்பத்தையும் அதில் நிறைவேற்றார். அவர் பராமரிக்கிற கேட்ட சரியான ஒரு காரியத்தையும் அவர் அங்க சிலுவையில தூக்கி கொண்டிருந்தாலும் அவர் தன் டியூட்டியில அவர் தவறையில்லை. எல்லாத்தையும் நியாயமா அவர் சரியா செய்யும். மரியாளுக்கு மாத்திரம் இல்ல, இயேசுட பிரிவால வாழ்ற தனது மார்பில சாய்ந்து கொண்டிருக்கிற அந்த யோவான் அவருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டவரா அவர் என்ன சொல்றான் என்றா, யோவானுக்கு சொல்ற தனது தாய் வந்து ஆறுதலா இருப்பான்னு தெரியும். அவர் இப்ப சரியா கவலைப்பட போறாருன்னு தெரியும். யோவான் எந்த நேரம் அவர்ல மார்புல சாஞ்சிருந்து அவருடைய விருப்பங்களை எல்லாம் கேட்டு எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருந்தவர் இப்ப தன்னை விட்டுட்டு போறாருன்னு இவ்வளவு கவலைப்பட போறான்னு தெரியும். அப்ப சரியான ஆளுட்ட அந்த தன் சீசனையும் சரியான ஆள்கிட்ட தன் தாய் பாப்பான்றது குறித்து அவருக்கு தெரியும் ஏற்கனவே. அதனால அதுக்கு தகுதியானால் அவான்னு தெரிஞ்சு என்ன சொல்ற, இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி அதிலேயே வச்சு அவர் அந்த பொறுப்பை அவர் அவர்கிட்ட கொடுக்கிறார். அப்ப சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிற பொழுதே தன்னுடைய அன்பையும் கரிசனையும் காண்பிக்க அவரால் முடியுமா இருந்தா, அம்மாவுக்கு தன்னோட இருந்த சீசனுக்கு அவரை காண்பிக்க ஏழுமா இருந்தா, நாங்கள் எவ்வளவு அன்பாக எங்களோட உறவுகள்கிட்ட இருக்கணும். நாங்க எந்த சாட்டு போக்கும் நாங்க சொல்ல முடியாது. அப்ப இந்த வார்த்தை கூடாகவும் கிரியல் கூடாகவும் அவர் தன்னை முன்மாதிரியை எங்களுக்கு அதுல விளங்கப்படுத்துறார். இப்ப பெற்றோரை பராமரிப்பதற்காக சிறந்த எடுத்துக்காட்டாக இயேசு இந்த வார்த்தையை கூறுறார். என்ன சொல்றார், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல கற்பனையா இருக்கிறது. அவர் எல்லா நியாய பிரமாணம் ஒழுங்கு ஒட்டுலையுமே அவர் தவறே இல்லை, எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணினதுதான் ஆண்டவர் இயேசு. என்னன்னா மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் அவர் மனிதனாக வந்தார். அப்ப அதனால அவர் சொல்றாரு என்ன, யாத்ரா வந்து 10 கற்பனைகள்ல ஒன்று என்ன, யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்னன்னு சொல்லப்பட்டிருக்கா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது மோசையின் நியாய பிரமாணத்துல உண்டு. பிறகு எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா பவுல் அதை சொல்ற, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாவது கற்பனை அப்படி என்று சொல்லி அவர் சொல்ற. அது மட்டும் இல்ல, நாங்க அதனால நாங்களும் எப்படி இருக்க வேணும், இதுல எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்றதுல நாம் நமது பெற்றோரை அன்போடு மரியாதையோடு நடத்த வேண்டும், கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அவருடைய விருப்பத்தை நாங்கள் செய்ய விரும்புகிறோம்டா இதுகளையும் நாங்கள் செய்ய வேணாம். நாங்கள் நினைக்கிறது என்னன்னா, இது சிறு பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு உதாசீனமா நடக்கிறாங்க, உடனே நாங்கள் அந்த உபதேசத்தை சொல்லி விடுவோம், இப்படி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவைக்கு மட்டும் இல்லை, இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 23 நான் நேரம் எனக்கு கொடுத்திருக்கப்படியா நான் எல்லாத்தையும் டைப் பண்ணியே எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் வசனங்களை. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சாலமோன் ஞானி இப்படி சொல்றார், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. மட்டுமில்லாமல் கடைசி காலத்துல என்ன நடக்கும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்ற பொழுது அவர் சொல்ற, எப்படி என்ன நாங்க கடைசி காலத்துல இருக்கிறோம், ஆனா நாங்கள் எங்களை எவ்வளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்ற, எப்படி என்ன கடைசி காலத்துல மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீர்ப்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தாப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே. அப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் அப்படி வாலிப பிள்ளைகள் அப்படி வழி தவறி போறவங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெரியாக்களே
எவ்வளவு காரியங்களை செய்யறாங்க. தாய் தாப்பட நிந்திக்கிற காரியங்கள் இருக்குது. ஒன்று அந்த அந்த வசனம் வந்து 1 தீமோத்தேயு 5:8 அப்படி குறிப்பிட்டிருக்கேன். அப்புறம் மற்றது என்னன்னா அதுல சொல்லியிருக்கிறேன்னா, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். ஒருத்தன் தேவனை நம்பாம இருப்பான், அதை விட கெட்டவன் என்று சொல்றேன். அப்ப நாங்க இவ்வளவா எங்களை நாங்கள் ஆண்டவரோட நாங்கள் ஒப்புரவாகிறதுக்கு பரதீஸ்ல போய் இருக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டி இருக்குதுன்றதை தான் ஆண்டவர் கூடாக சொல்றார். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, லூக்கா 2:51 பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல சொல்லுது, சிறுவனாக இருக்கையும் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்ற வசனம் லூக்கா 2:51 குறிப்பிடப்பட்டிருக்குது. நீங்க அந்த நேரம் யோசிச்சு பாத்தீங்கன்னா கட்டாயம் மரியாள் வந்து விதவையா தான் இருந்திருக்கணும். ஏனென்றா இயேசுவின் ஊழிய நாட்களுக்கு முன்பாகவே யோசேப்பு இறந்திருக்கவன். அதனால மூத்த மகனாக அவர் தந்த பொறுப்பெடுத்து தாயை பராமரிச்சு கொண்டுதான் வந்திருப்பேன் கட்டாயம். அப்ப அதனால அந்த அன்பான பொறுப்பை அந்த யார்கிட்ட கொடுத்துட்டு போறேன், தான் இறக்க போறேன். அவருக்கு இப்ப வேற ஒரு காரியம் அவருக்கு தெரியும், தான் இப்ப பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றி தான் மறிக்க போறேன்றது தெரியும். அப்ப அவர் உடனே அந்த பொறுப்பை சரியான ஒரு தகுதியான சீசன்ட்டு அதை கொடுக்குறார். என்னண்டா இந்த இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரியத்தையும் அவர் உதாரணமா சொல்றாரு. என்னன்னா மாற்கு 7:10 13 ஒரு காரியம் வந்து யூதர்கள ஒரு வழக்கமா இருந்தது. அதாவது என்ன செய்வாங்கன்னா, எப்பயும் அவங்க சேகரிக்கிற இன்கத்துல ஒரு பகுதியை அவங்க தாய் தகப்பனுக்கு அவ எப்பயும் அவைய சேவ் பண்ணி வைக்க வேணும். அதை வச்சுட்டு ஒருவேளை அவங்களுக்கு அம்மா அப்பாவை பார்க்க முடியாம போனா ஆலயத்துல கொண்டு போயிட்டு, அதுக்கு பேர் என்னன்னு சொல்றதுண்டா குர்பான் என்ற ஒரு பேர்ல அந்த காசை வந்து கொண்டு போய் ஆலயத்துல கொடுப்பாங்க. ஒரு பெரிய தொகை, ஒரு பெரிய அமௌண்ட்டை ஆலயத்துல கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இனி அம்மா அப்பாவை நீங்க தான் பார்க்கணும், எங்களுக்கு இந்த பொறுப்பு இனி இல்லை என்று சொல்லி கை கழுவி விட்டுருவாங்க. அப்ப அதை வந்து அது தவறாக இருந்தாலும் அந்த ஆலயத்துல இருக்கிற பரிசேயர் சதுசேயர் இவங்க ஆசாரியர்கள் எல்லாம் அதை எதிர்பார்த்தாங்க. ஏன்னு சொன்னா ஒரு பெரிய லாட் பொருளாதாரம் அந்த சபைக்கு வரும். அதுக்காக அது பிழையான காரியமா இருந்து கூட அதை சபைகள் அந்த காலத்துல தேவ சபை வந்து அதை அனுமதிச்சிருந்தது. என்னன்னு சொன்னா தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணம் வரும். அதனால அவங்க அந்த காரியத்தை குறித்து இது பண்ணலாம். ஆனா இந்த மாற்கு 7 நீங்க அந்த வசனத்தை வாட்சி பாத்தீங்கன்னா, பரிசேயரையும் வேத பாரகரையும் கடுமையாக இயேசு கண்டிக்கிறார் அந்த காரியத்தை. அப்ப அதனால தான் அவர் அந்த பொறுப்பை வந்து சிலுவையில் அந்த இடத்துல செய்து காட்டுறார் ஜனங்களுக்கு. என்னன்னா இவங்க செய்யற காரியம் போல இப்படிதான் அம்மாவை பராமரிக்க வேணும், இப்படித்தான் மகனை பராமரிக்க வேணும் என்ற அந்த ஒழுக்கத்தை வந்து அவர் அங்க அதுல வந்து கற்றுக் கொடுக்குறார். அப்ப சில வேளைகள்ல நீங்களோ அல்லது சிலரோ இயேசு இந்த பொறுப்பை ஏன் மரியாள் வந்து மற்ற பிள்ளைகள்கிட்ட கொடுக்காம, இன்னும் இயேசுக்கு பிறகு மரியாளுக்கு பிறந்த சொந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா ஏன் கொடுக்கல அப்படின்னு யோசிக்கலாம். இயேசு அந்த என்ன காரியம் என்று சொன்னா, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, மரியாளும் யோவானும் மாத்திரம்தான் அந்த இடத்துல இயேசுல விசுவாசம் உள்ளவர்களா இருந்தார்கள். அந்த சகோதரர்களை பார்த்தீங்கன்னா, நீங்க யோவான் 7 போய் பார்த்தீங்கன்னா 7:5 நினைக்கிறேன். அந்த அதுல வந்து அவங்க வந்து சகோதரர்கள் விசுவாசியாமல் போனார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இப்ப யாக்கோபு நிறுவத்தை எழுதின ஜேம்ஸ் யாக்கோபுக்கு உட்பட சகோதரர் அனைவருமே இயேசு உயிர் தெழுந்த பிறகு, மரணித்து உயிர் தெழுந்த பிறகுதான் இயேசுவை விசுவாசித்தாங்க. அதுக்கு முதல்ல யாருமே அவரை விசுவாசிக்கல. அவங்க எல்லாம் அந்த நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நேரம் குறியினதா இருக்கப்படியா அவை அதை சொல்ல முடியல. ஆனா என்றாலும் மற்ற சீசன்களை பார்த்தீங்கன்னா மார்க்கு 15 லூக்கா 23 இதுலேயே நீங்க போய் இந்த இயேசுண்ட சிலுவை பாடுகளை பற்றி பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு சீசனை பற்றியும் அவங்க சொல்லல. எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. சீமோன்ன்றவர் தான் சிலுவையை கூட சுமங்கவாரு. ஆனா அந்த இடத்துல தைரியமா போல்டா நின்ற ஒரே ஆள் வந்து யோவான் தான். அப்ப அவர் அந்த தன் பொறுப்பை வந்து தன் தாயை பராமரிக்கிறதுக்கு அவர் சரியான ஒரு ஆள்கிட்ட அந்த பொறுப்பை வந்து அவர் கொடுத்துட்டு போறேன். அதுதான் அந்த 4 அந்த இதுகளையும் சுவிசேஷ புத்தகங்களையும் வாசிக்க இந்த இடத்துலயும் மற்ற எந்த ஒரு சீசர்களை பற்றியும் சொல்ல இல்லை. யோவான் மட்டும்தான் அந்த இடத்துல தைரியமா நிற்கிறார். அதனாலதான் அந்த பொறுப்பை அப்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்றது என்று சொல்லிங்க வந்து சும்மா ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுக்கறது மட்டும் இல்லை. அது அன்பு, பாதுகாப்பு, உறைவிடம், ஐக்கியம், ஆவிக்குரிய தேவைகள் உட்பட எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு செயல்தான் அந்த பராமரிப்பு என்று சொல்லி அதை பொறுப்பெடுக்கிறது.
அப்ப இயேசு அதனை செய்கிறார். சிலுவையில வேதனையோட தொங்கிக் கொண்டு இருக்கும் போது கூட இயேசுவால இவ்வளவு பெரியான மகத்தான காரியத்தை செய்ய முடியுமா இருந்தா நாங்க எந்த சாக்கு போக்கு சொல்ல இயலாது. எப்படி பராமரிக்க வேண்டும். அது மற்றது என்னன்னா, சகோதரி முதல்ல சொன்னது போல கட்டாயமா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். இது ஒருத்தருக்காக நாங்க செய்யற காரியம் இல்லை. எல்லாருடைய கவனம் அந்த நேரம் பாத்தீங்கன்னா இயேசுவ சிலுவையில் அடிச்சதும் தொங்கிக் கொண்டிருக்கிறதும் அவர் கத்துறதும் மக்கள் சத்தம் போடுறதும் அந்த இடத்துல யாருமே மரியாதை பற்றி யோசிச்சிருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா எல்லாருடைய கவனம் இயேசுக்கு மேல தான் இருக்குது. இவர் 7 மணி இவர் 8 பண்றாங்க செய்யறாங்க, ஒவ்வொரு காரியத்தை சொல்றாங்க. ஆனா அவர் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் போது தன் தாய்க்கு என்ன செய்ய வேணும், என்னென்ன பொறுப்புகளை செய்ய வேணும்ன்றதுல மிச்சம் கவனமா இருக்கிறார். அப்ப அந்த மனப்பூர்வமா செய்யணும்னு சொல்லிக்க இப்ப பாத்தீங்களா இருந்தா இங்க நாங்க பெற்றோரை பராமரிக்கிறதுக்கு சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்குது, முதியோர் உள்ளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு சீனியர் ஹோம் சர்வீஸுக்கு செய்யறேன்னா அப்ப எனக்கு தெரியும் ஆக்களை எல்லாம் பாக்குறதுக்கு அவங்களெல்லாம் பிள்ளைகளோட இல்லை, அவங்க தனித்தனியா தான் போயிட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்களா, அவங்களை பராமரிக்க ஒரு வியாபார சேவையா அது வந்துட்டது. வியாபாரம் அதே நேரம் சேவையா வந்துட்டது. அந்த அளவுக்கு முதியோர்கள் பராமரிக்கப்படாம தனிமையா விடப்பட்டிருக்கிறாங்க. ரைட். அப்ப சில பேர் நல்லதுக்கு போய் இருக்கிறாங்க, எல்லாரையும் குற்றம் சொல்லலாம். ஆனாலும் முதியோர்கள் பராமரிக்கப்படுறதுக்கான காரியங்கள் நிறைய இப்ப வித்தியாசமா தான் இந்த கடைசி காலத்துல மாறிக்கொண்டு இருக்கு. பெற்றோர்கள் கவனிக்கப்படாதால ஏன் சிலவுல அரசும் நீதிமன்றமும் கூட சில கேஸ்கள்ல தலையிடுறாங்க. பல நேரங்கள்ல மற்றவங்க குறை சொல்லிடுவாங்க, அம்மாவை பார்க்காம இதுல விட்டுட்டான்றதுக்காக குறை சொல்லாம ஆண்டவரை வச்சு தாய்மாரை பார்க்குறாங்களும் இருக்கிறாங்க. அப்ப சில பேர் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி சொன்னாலும் சில அந்த பயத்துல பார்க்குற சில பேர் இப்படி சொல்லியிருக்கு தானே, தாயையும் தாப்பையும் கணம் பண்ணாட்டி உண்ட ஆயுசினால் குறைஞ்சு போகும் அப்படின்ற ஒரு பயத்துல வச்சு அந்த சட்டத்துக்கு கீழ்படிஞ்சு பார்க்குறாங்களும் இருக்கிறாங்க. ஆனா இயேசு அப்படி அவர் ஒரு கண்டிஷனும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் தான் நடக்க போற, அவருக்கு ஒரு சந்ததி அதுக்கு பின்னுக்கு இருக்கே இல்லை. ஆனா அவர் மனப்பூர்வமா செய்தார். இப்படி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாம யாரும் கட்டாயப்படுத்தாம தான் மனப்பூர்வமா செய்து அதை முன்மாதிரியா எடுத்து காட்டினார். அதாவது சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, ரத்தின சுருக்கமாக ரத்த வெள்ளத்தில் தொங்கிக் கொண்ட இயேசுவிடமிருந்து இது ஒரு ஆழமான வார்த்தை. இயேசுவை போல நாங்களும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுதான் இந்த வார்த்தையில காட்டப்பட்டிருக்கு. நம்முடைய பெற்றோரின் நிலைமையை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். எனவே இயேசுவை நாங்கள் மாதிரியாக கொண்டு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாக செய்யவும், பெற்றோரை கணம் பண்ணவும், அவர்களுக்கு கீழ்ப்படியவும் நாங்கள் இன்னைக்கு தீர்மானிக்கலாம். அதைத்தான் இயேசு தன் விருப்பத்தை அந்த 3வது வார்த்தையா அதுல செய்திருக்கிறார். அப்படியே நாங்களும் செய்யற பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். இதுதான் எனக்கு ஆராய்ந்த நேரத்துல எனக்கு விளங்கின காரியம். நேரம் கூட போயிருந்தா அதை மன்னிக்கிற சொல்லியும் சொல்லிட்டேன். அதனால